சிரிய அரசு சிரிய ஜனநாயக படைகளுக்கும் இடையே களத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க சிரிய அரசாங்கமும் அந்த படைகளும் அனைத்து முனைகளிலும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளதாக சிரியாவின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான சனா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி சிரிய ஜனநாயக படைகள் யூப்ரடிஸ் நதிக்கு கிழக்கே பின்வாங்க ஒப்புக்கொண்டுள்ளன. வடக்கு சிரியாவின் அலப்போ மற்றும் இதர பகுதிகளில் ஏற்பட்ட கடும் மோதல்களை தொடர்ந்து எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கை தற்காலிக அமைதியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா, துருக்கி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தீவிர மத்தியஸ்தம் செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சிரியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை கொண்ட வடகிழக்கு பகுதிகளை மீண்டும் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே இந்த நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. இதேவேளை சிரியாவின் புதிய பகுதிகளில் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த பாதுகாப்பு படையினர் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்விவகார அமைச்சர் அனஸ் கடாப் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிரிய அரபு ராணுவம் சமீபத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த புதிய பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பொது வாழ்க்கையை சீராக முன்னெடுத்து செல்லவும் பாதுகாப்பு படையினர் மிகுந்த திறமையோடு செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பகுதிகளுக்கென அமைச்சகம் ஒரு விரிவான பாதுகாப்பு மூலோபாயத்தை வகுத்துள்ளதாக தெரிவித்த அவர், பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாத்தல், உரிமைகளை பேணுதல் மற்றும் அப்பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட திட்டமிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளின் இந்த ஒருங்கிணைந்த செயற்பாடு சிரியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் என்றும் அமைச்சர் அனஸ் கடாப் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சிரியாவில் சிரிய அரசு படைகளுக்கும் குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கும் இடையே வெடித்துள்ள சமீபத்திய மோதல்கள் அமெரிக்காவிற்கு ஒரு கனவு போன்ற இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக லண்டன் கிங்ஸ் கல்லூரி விரிவுரையாளர் ராஃப் கைட்ஸ் பிங்க்போல்ட் எச்சரித்துள்ளார். சிரியா தற்போது முழுமையான உள்நாட்டு போர் நிலையை எட்டவில்லை என்றாலும் வளங்கள் நிறைந்த பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிரிய அரசாங்கம் தீவிர முயற்சி எடுத்து வருவதாக அமெரிக்காவிற்கு பெரும் கவலையை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒருபுறம் தனது நட்பு படையான சிரிய ஜனநாயக படைகளை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திலும், மறுபுறம் சிரியாவின் புதிய அதிகார மையங்களோடு இணக்கமாக செல்ல வேண்டிய நிலையிலும் இருப்பதால் இந்த மோதல் பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.